இந்த ஹோட்டல் பில்லு இவன் பேக்ல எப்படி இருக்கும்? நான் போன அதே டேட்ல தான் பாலாவும் ஏற்காடுல இருந்திருக்கா. அப்போ கபிலன் சொன்னது உண்மைதானா? இது பாலாவோட போனே இல்லையே. பாலா கிட்ட இன்னொரு போன் இருக்கா. எதுக்கு ரகசியமா ஒளிச்சு வச்சிருக்கா இந்த போனை? துரசிங்கம்மா, துரசிங்கத்தோட போன் எப்படி பாலா கையில? ஐயோ, அவனுக்கும் பாலாக்கும் என்ன சம்பந்தம்? கடவுளே, என்ன நடக்குதுங்க? அக்கா, அக்கா கதவை தரக்கா. அக்கா கதவை தர. தோ தோ வரேன் பாலா. அக்கா கதவை தரக்கா. தோ வரேன் பாலா. பாலா வா. கசாயம் எடுத்துட்டு வரதுக்குள்ள கதவை மூடிட்டியேக்கா. அது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி, நீ கசாயத்தை கொடு. பயங்கரமா தலை வலிக்குது. அக்கா, நான் வேணா தைலம் தேய்ச்சி விடவா? அக்கா, என்ன இப்படி பாக்குற? ஒன்னும் இல்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். சரி, ரெஸ்ட் எடு. நான் வரேன். கபிலன் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, இப்பதான் வந்தேன். நீங்க உடனே பார்க்கணும் வாங்கன்னு சொன்னதும் கிளம்பி வந்துட்டேன். ஏதோ பாலா சம்பந்தப்பட்ட விஷயம்னு போன்ல சொன்னீங்க. ஆமா கபிலன், பாலாவும் ஏற்காட்டுக்கு வந்தா அவ தண்டபாணிய பாத்திருக்கான்னு இதெல்லாம் நீங்க சொல்லும் போது என்னால நம்பவே முடியல. ஆனா இப்ப நான் நம்புறேன். பாலா கிட்ட ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. நாம தங்கியிருந்த அதே இடத்துலதான் பாலாவும் ஏற்காட்டுல இருந்திருக்கா. அவ பேக்ல இருந்த ஒரு ஹோட்டல் பில்லு நான் பார்த்தேன். அது ஏற்காட்டுல எடுத்தது. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஷாக்கிங்கான விஷயமும் இருக்கு. என்னது புனிதா? இத பாருங்களேன். இந்த போன் பாலாவோட பேக்ல இருந்துச்சு. எங்க இது? ஆமா கபிலன், நம்ம தேடிட்டு இருக்கிற துரசிங்கம் தான். இந்த போன் எப்படி பாலா கிட்ட வந்தது? பாலாக்கும் துரசிங்கத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆமா கபிலன், துரசிங்கத்துக்கு பாலாவை எப்படி தெரியும்? அவன் போன் எப்படி பாலா கிட்ட வந்துச்சு? பாலா ஏன் ஏற்காட்டுக்கு வந்தா? அவ எதுக்கு தண்டபாணிய பார்க்கணும்? பாலா ஏன் கூடவே எங்க வீட்லயே இருந்துகிட்டு எனக்கு எதிராக செயல்பட வேண்டிய அவசியம் என்ன? இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும் கபிலன். எங்க நீங்க பாலா மேல சந்தேகப்படுறது பாலாக்கு தெரியாதுல்ல? இல்ல, இப்ப வரைக்கும் இது பாலாக்கு தெரியாது. இப்ப கூட பாலா மேல எனக்கு வருத்தமோ கோவமோ எதுவுமே கிடையாது.
அவளை யாரோ மிரட்டி இதெல்லாம் செய்ய வைக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன். இந்த துரசிங்கம் மேல மட்டும்தான் எனக்கு கோவம் இருக்கு. அவனுக்கும் பாலாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு கபிலன். பாலா, அக்கா, புனிதா, என்னாச்சு? பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே நிறுத்திட்டீங்க? ஆ, இல்ல கபிலன், நேத்து நைட்டு பாலா அப்பாவோட ரூம்ல இருந்தா. அவ என் அப்பா கூட பேசிட்டு இருந்தா. என் அப்பா தூங்கிட்டு இருந்தாரு. ரூம்லயும் வேற யாருமே இல்ல. ஆனா போகும்போது அவ சாதாரணமா தான் இருந்தா. ஆனா எனக்கு ஒரு சின்ன உறுத்தல் இருந்துச்சு. எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா அப்பா கூட அவ பேசிட்டு இருந்தா. எனக்கு தெரியும். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது துரசிங்கமும் பாலாவும் ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் உங்க குடும்பத்துக்கு எதிராக வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியுது. புனிதா, அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.